சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்தது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் வி.கே. சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரன், ஓ. பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனன், திமுக சார்பில் மருது கணேஷ், எம்ஜிஆர் அம்மா தீபா அணி சார்பில் ஜெய் தீபா, பாஜக சார்பில் கங்கை அமரன் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. முன்னதாக டிடிவி தினகரன் மீது அந்நிய செலாவணி வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவரது மனுவை ஏற்கக்கூடாது என கோரி தேர்தல் ஆணையத்திடம் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் மற்றும் ஜோசப் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இதனால் அவரது மனு தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. பின்னர் டிடிவி தினகரன் மனு ஏற்கப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆசிரியனும் சின்னம்மா அவருடைய ஆணையரையும் இன்றைய தினம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டி நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்து அதனுடைய ஸ்கூட்டி நடந்தது. வேட்புமனுவை ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் அதிகாரி அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக ஓ. பன்னீர்செல்வம் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனனின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. மண்ணின் மைந்தன் என்பதால் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என அவரது தரப்பு வழக்கறிஞர் பாபு முருகவேல் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா அணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய திரு தினகரன் அவர்கள் நமது நாட்டினுடைய பிரஜையா என்பதே இங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மண்ணின் மைந்தனுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இங்கே இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய அணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய திரு மதுசூதனன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆசியினுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அணி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக செயல்படும். எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் போட்டியிடும் ஜெய் தீபா இத்தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அப்பேரவையின் தலைமை செய்தி தொடர்பாளர் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியை தொடர்ந்து அதிமுகவையும் ஆட்சியையும் தீபா கைப்பற்றுவார் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆர்கே நகர் வெற்றிக்கு பின்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக எங்கள் இளைய புரட்சித் தலைவர் தீபா வருகிறார். ஓஎஸ் கார்னை கைப்பற்றுவோம், அதிமுக தலைமை கழகத்தை கைப்பற்றுவோம், இரட்டைகளை எங்கள் இளைய புரட்சி தலைவி மீட்பார், ஆட்சியை பிடிப்போம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இளைய புரட்சி தலைவி அமர்வார். வேட்புமனு ஏற்கப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக வேட்பாளர் கங்கை அமரன், நடிகர் ரஜினிகாந்த் தாமாகவே அழைத்து தமக்கு வாழ்த்து தெரிவித்ததாக கூறினார். தனிப்பட்ட பிரபலங்களை வைத்து ஆர்கே நகரில் வாக்கு சேகரிக்கவில்லை எனவும் பாஜக கொள்கைகளை கூறியே வாக்குகளை சேகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். என்னுடைய வரிசையை வந்தது கங்கை அமரன் வேட்பாளராக இருக்காருன்னு போன் வந்தது. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாமி அப்படின்னாரு. ஓகே, உங்களை நான் எப்ப பாக்குறது நானே அழைக்கிறேன் என்றார். அதே போல நாளைக்கு வர முடியுமா 11 மணிக்கு அவரிடம் தான் அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை ஏற்று போன போது நான் பொன்னாடை போடக்கூடாது, நான் தான் உங்களுக்கு பொன்னாடை போடணும்னு எனக்கு பொன்னாடை போட்டு இந்த படத்தை போடுங்கோ நான் வரவேற்றதற்கு என்று சொல்லி சொன்னார். அதை தான் செய்திருக்கிறோம். அதன் பின்னால் இப்போ இடைவேளை ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே பின்னால் அடுத்த படத்தில் முடிவு சுலபமாக